இருதயத்தை திருப்பலாம். ஆண்டவரே, என்னோடு பேசுங்க. இந்த வேத வசனத்தோடு என்னோடு பேசுங்க, என்னோடு உறவாடுங்க, எனக்கு தேவையானது கற்றுக் கொடுங்க இயேசுப்பா என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் முழுதுமாக அர்ப்பணித்து ஜெபிக்கலாம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேச நீதானையா, இதுவரை நம்பினீரே. எபினேச நீதானையா, இதுவரை உதவினீரே. எல்லோய் எல்லோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்லோய் எல்லோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எங்களை அதிகமாக நேசிக்கிற என் தகப்பனே, இந்த மன மகிழ்ச்சியின் காலை நேரத்துக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து எங்களை ஒரு குடும்பமாக உமது ஆலயத்திலே கூட்டி சேர்த்தீரே. உமது அன்புக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரே குடும்பமாக சேர்ந்து உம்மை நோக்கி துதிக்க, உம்மை பாட, ஆராதனைகளிலே கலந்து கொள்ள ஆண்டவரே நீர் செய்த கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஏறெடுத்த ஜெபங்களுக்கு நீங்க பதில் தரப்போவதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுது ஆண்டவரே, வேத வசனங்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். இந்த வசனங்களோடு எங்களோடு பேசுங்க இயேசுப்பா. நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். உங்களுடைய மெல்லிய சத்தத்துக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். துதிக்க நம்ம நினைத்தும்பக்கே செலுத்துகிறோம். இயேசு ராஜாவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே குட் சமாரிட்டன் சபையில் இருக்கிற தூரந்தொடர்ச்சியில் இருக்கிற கிறிஸ்துவுக்கு அன்பான என்னுடைய உறவுக்காரர்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துவுக்குள்ளாக பிறந்த நாம் ஒவ்வொருவரும் உறவுக்காரர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லாம. ஆமென். இந்த நாளிலே எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து உங்களுடைய மூத்த போதகருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயாவுடைய வாழ்க்கையில தேவன் பாராட்டின நன்மைகளுக்காக, கொடுத்த இத்தனை ஆத்துமாக்களுக்காக, ஆடுகளுக்காக நான் நன்றியோடு தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அதே போல என்னை இந்த நாளிலே அழைத்த என்னுடைய மருமகன் என்று சொல்லலாம், டைட்டஸ், என்னுடைய அண்ணன் மகன், இன்னொரு விதத்துல என்னுடைய தங்கை மகன் என்று சொல்லலாம். குளித்தலையில அப்படித்தான் நாங்கள் பழகினோம். நான் ஆரம்பத்திலே CSI சபையில இருந்தவன். 18 வருஷமாக சண்டே கிளாஸ் நடத்தின ஒரு டீச்சர். நானும் என் மனைவியும் நடத்தினோம். அதுக்கப்புறம் தான் இந்த டீம்ல வந்து ஜாயின் பண்ணோம். டைட்டஸோட அப்பாவோட சேர்ந்து, அண்ணனோட சேர்ந்து, அவருக்கு உடன் ஊழியக்காரராக இருந்து நாங்கள் இந்த ஊழியத்தை நடத்தினோம். அதனாலதான் டைட்டஸ் மேல இறக்கப்பட்டு என் மகளை கொடுத்துருக்கேன். நான் கை தட்ட மாட்டீங்க.
ஜெர்சியாக நாங்கள் கொடுத்துருக்கிறோம் டைட்டஸ் மேல இறக்கப்பட்டு. ஸோ குடும்பமாக அவர்கள் இந்த இடத்துல இருப்பது நல்லது. தேவன் அவர்களுக்கு கொடுத்த சாம்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். மீண்டுமாக தேவன் ஒரு கற்பத்தின் கனியை கொடுத்திருக்கிறார், அதையும் ஆசீர்வதிக்கும்படியாக நன்றியோடு ஸ்தோத்திரம். பெர்சியாட்ட ஒரு ஸ்பெஷல் இருக்குங்க. நீங்க எந்த கிழங்கு கொடுத்தீங்கனாலும் அதுல பாயாசம் கிடைச்சிரும். அதனால இன்னைக்கு காலையில நான் சொல்லிட்டேன் டைட்டஸ்ல, எனக்கு இன்னைக்கு சாயந்தரம் ஏதோ ஒரு கிழங்குல பாயாசம் வேணும். ஓகே பெர்சி, தேங்க்யூ. ரைட். அதே போல இன்னொரு மகனுக்காக ஜேக்கப்காக நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கைத்தட்டுங்க. சின்ன ஊழியக்காரன், பாரம் உள்ள ஒரு ஊழியக்காரன், கர்த்தருக்குள்ளே ஆழமாக நிற்க வேண்டும் என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்த ஒரு வாலிப மகன். அந்த மகனுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். யூனிஸ்காக, என் மகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். நான் நன்றியோட ஸ்தோத்திரத்துக்கு ஒரு செல்ஃபிஷ் இருக்கு. என்ன தெரியுமா? வந்தவுடனே ஒரு சூப்பரான டீ கிடைச்சது எனக்கு. அவர்களுடைய அன்பு மகளுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த குடும்பம் இந்த தோரங்குறிச்சியில இந்த இடத்துல மகத்தான காரியங்களை செய்ய போறதுக்காக நன்றியோடு தேவனை அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் எப்பொழுதுமே செய்தி கொடுப்பதற்கு முன்பதாக பைபிளில் இருந்து ஒரு சில கேள்விகள் கேட்பது வழக்கம். ஒன் வேர்ட் ஆன்சர் தான், பயந்துராதீங்க. உங்க போதகத்தை நான் கேட்டேன், ஜேக்கப்ட கேட்டேன். அப்போ உங்க போதகர் சொன்னார், ஐயோ பைபிள்ல சவுண்டா இருப்பாங்க எங்க மக்களே, ஜெபிக்கிறதெல்லாம் பயங்கரம், பைபிள்ல சவுண்டா இருப்பாங்க, ஜாக்கிரதையா கேளுங்க. நாங்க பயந்துட்டேன். நான் ஐயோ இவங்க கேள்வி கேட்டு நான் மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லி. அப்படிதானே? ஒரு அலையில சொல்லலாமா? கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற நீங்களும் நானும் வேதத்திலே ஆழமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு வசனத்தையும் ஆழமாக நீங்களும் நானும் படிக்க வேண்டும். கர்த்தர் நம்மை நடத்துகிறார் என்பதிலே முக்கியமாக இருக்க வேண்டும். என்னுடைய பெயர் ஸ்டீஃபன். என்னுடைய மனைவி இறந்து 13 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ என் மக 11th படிச்சிருந்தா, என் சன் 8th படிச்சிருந்தா. அவர்களை வளர்த்து இப்பொழுது என் மகளை திருமணம் பண்ணி சாத்தான்குளத்துல அவருக்கு ஒருத்தர் கொடுத்திருக்கிறேன். என் மருமக சிவில் இன்ஜினியரா இருக்காரு, பில்டிங் கான்ட்ராக்டர். என் மக அங்க நர்சிங், மூக்கு பெரிய என்ற இடத்துல நாசரத்துல இருந்து 1.5 கிலோமீட்டர் அங்க நர்ஸா இருக்கா, ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றா. 2வது சன்னு மஸ்கட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. ஸோ இதுதான் என்னுடைய பேக்ரவுண்ட். நான் எஃப்எம்பிபியிலே பிரேயர் குரூப் லீடராக இருந்தவன். ஜீசஸ் ரீடிங்ஸ் மோகன் சிலாசர் அண்ணன் டீம்ல இப்போ இருக்கேன், போர்டு மெம்பரா இருக்கேன். இவ்வளவுதான் சுருக்கமான காரியம். ஸோ கேள்விக்குள்ளாக கடந்து போலாம். ரெடி தானே? ரைட். வேதத்துல இருக்கிற பெரிய வசனம் எது? நீங்க 2 பேரும் சொல்லக்கூடாது, அவங்களுக்கு தெரியலன்னா நீங்க சொல்லலாம். வேதத்துல இருக்கிற பெரிய வசனம் என்னங்க? அது 2வது. அந்த 4ஆகமம் சொன்னீங்களே, அது யாபேசின் ஜெபத்தை விட இந்த கிட்டக்க வாங்க. 1 4ஆகமம் கரெக்ட். வாங்க கை தட்டலாமா அண்ணனுக்கு? வாங்க. 1 4ஆகமம் நீங்க சொன்னதுக்காக தேங்க்யூ. 1 4ஆகமம் 21:12 குறிச்சு கொள்ளுங்க. அதுதான் இருக்கிறதுலேயே பெரிய வசனம். 1 4ஆகமம் 21:12 48 வார்த்தைகள் இருக்கு அதுல. தானியேல் 5:23 சொன்னாங்க. யார் சொன்னது? தானியேல் 5:23. ஜேக்கப் அவங்களுக்கு கொடுத்துருங்க. தானியேல் 5:23 2வது பெரிய வார்த்தை. 46 வார்த்தை இருக்கு. 2வது பெரிய வசனம் 46 வார்த்தை. 3வது ரூத் 4:4 42 வார்த்தை. இதுதான் வேதத்தில் இருக்கிற பெரிய வசனங்கள். 1 4ஆகமம் 21:12, தானியேல் 5:23, ரூத் 4:4. ரைட். சின்ன வசனம் எங்க இருக்கு பைபிள்ல? 2 வார்த்தை தான் சின்ன வசனம். நீங்க சின்ன பிள்ளையில சொன்னா படிச்சதை சொல்லக்கூடாது, அது வேற. 2 வார்த்தை தான் இருக்கும் சின்ன வசனம் பைபிள்ல. இன்னும் எலிகு கரெக்டான, ஆனா அதுல செமிகோலன் இருக்கும், கண்டினியூவேஷன் இருக்கும். வேற ஏதோ சொல்ல போறாருன்னு அர்த்தம், ஃபுல் ஸ்டாப் கிடையாது. நீங்க அதுல பாத்தீங்கன்னா பின்னும் எலிகு செமிகோலன் இருக்கும், கண்டினியூவேஷன் இருக்கு. ஃபுல் ஸ்டாப் உள்ள ஒரு வசனம் இருக்கு. 2 வார்த்தை. செல்லெல்லாம் தயவு செஞ்சு சைலண்ட்ல போட்டுருங்க, இல்லாட்டி சுவிட்ச் ஆஃப் பண்ணிருங்க. ஏசு கண்ணீர் விட்டார் 3, ஏசு கண்ணீர் விட்டார் 3. 2 வார்த்தை தான் நான் சொல்றேன். வாசிங்க. ரோமர் 2:11 எடுத்து வாசிங்க. ரோமர் 2:11.
ஆமென். தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? தேவனிடத்துல டீவியேஷனே கிடையாது. பணக்காரன் கிடையாது, ஏழையும் கிடையாது, பண வசதி இருக்கிறவன் இல்ல, இந்த ஜாதி அந்த ஜாதி எதுவுமே கிடையாது. இயேசுவாட்ட நீங்களும் நானும் ஒன்று. இயேசுவாட்ட தேவனிடத்திலே பட்சபாதம் இல்லை. அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. என் ஆண்டவரிடத்துல, நம்முடைய ஆண்டவரிடத்திலே பட்சபாதம் இல்லை. ஆமென். ரைட். பிறக்கிறதுக்கு முன்னாடி 4 பேருக்கு பேர் வச்சாச்சு பைபிள்ல. பிறக்கிறதுக்கு முன்னாடி யார் யாருக்கு? இயேசு. ரைட்டு. சாமுவேல் இல்ல, இயேசு கரெக்ட். அண்ணனுக்கு ஒண்ணு கொடுத்துருங்க. அண்ணன் நிறைய வாங்கிட்டு போயிருவார் போல. இந்த பேடையே தந்துடுறேன் உங்களுக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்லை. வெரி குட். ரைட். ஏசபாவை சொல்லியாச்சு. வேற யோவான். யோவான் சீஷன் இருக்கான். யோவான் ஸ்நானகன். வெரி குட். யோவான் ஸ்நானகனுக்கு பேருக்கிறதுக்கு முன்னாடி பேர் வச்சிச்சு. வேற 2 பேரு குழு கொடுக்கட்டா? அண்ணன் தம்பி இவங்க 2 பேரும். அண்ணன் தம்பி இவங்க 2 பேரும் பங்காளிங்க. இன்னும் வித்தியாசமா சொல்லணும்னா பங்காளிங்க இல்ல. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போங்க. யாக்கோபுக்கு முன்னாடி போங்க. அது நோவாவுடைய பிள்ளைங்க இல்ல. யாக்கோபுக்கு முன்னாடி பாஸ்டர், உங்க பாஸ்டர் துடிக்கிறார். ஐயோ என் சபை இப்படி இருக்கே அப்படின்னு ஐயோன்றாரு. நமக்கு பங்காளி யாரு? முஸ்லிம்ஸ் யாரு? இஸ்மவேல் ஈசாக். ரைட்டா? இஸ்மவேலுக்கும் பிறக்கிறதுக்கு முன்னாடி பேர் வச்சாச்சு, ஈசாக்குக்கும் பேர் வச்சாச்சு. ரைட். சாவு இல்லாத 2 பேர். அண்ணா நீங்க சொல்லக்கூடாது, யாரும் சொல்லலைன்னா தான் நீங்க சொல்லணும். உங்களுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. பேரு, உங்க பேரு? குமார். வெரி குட். சூப்பர். 2 பேருக்கு சாவு கிடையாது. எலியா ஒண்ணு. வெரி குட். வாங்க. பரவாயில்ல, சபை தலைவர் ஒய்ஃப் காப்பாத்திட்டாங்க சபை தலைவர். வெரி குட். கை தட்டுங்கப்பா. பதில் சொன்னா கை தட்டுங்க. ஒருத்தருக்கு மட்டும் கல்ற யாருக்குமே தெரியாது. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். வெரி குட். ரைட். சோ வேதத்துல இப்படியாக ஆமா சொன்னாங்க. இங்க கொடுங்க, இங்க கொடுங்க. ரைட். நான் இப்ப கேட்க போற கேள்விக்கு பாதி கிணறு தாண்டக்கூடாது. பாதி கிணறு தாண்டிங்கன்னா துபேர்னு உள்ள விழுந்துருவீங்க. ஒண்ணு தாண்டாமலே நின்றுடலாம், இல்லாட்டி முழுசா தாண்டிடும். ரைட்டா? நம்ம டெய்லி ஆலயத்துல சொல்ற, வாரம் சொல்ற கர்த்தருடைய ஜெபம் எங்க இருக்கு? பரமண்டல ஜெபம் எங்க இருக்கு? மத்தேயும் நின்ட்டீங்க பாத்தீங்களா? பாதி கிணறு துமுக்குன்னு உள்ள விழுந்துருவீங்க. மத்தேயும் குமாரண்ணா சொல்லுங்க. உங்க பெரட்டி பாக்குறதுன்னா கொஸ்டின் அவுட் ஆயிருங்க. பெரட்டாம சொல்லணும். வாரம் சொல்றோம், எனக்கு மனப்பாடமா தெரியணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் எதற்காக சொல்கிறேன் என்றால், ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் ஆழமாக படிக்க வேண்டும். ஒரு வசனம் படிச்சீங்கன்னா ஆழமா படிங்க. அது கூட ஏதோ இயேசுப்பா எனக்கு வச்சிருக்கிறார், ஏதோ கற்றுக் கொடுக்க ஆசைப்படுகிறேன், அது மாதிரி ஆழமா படிங்க. வைராக்கியமா நில்லுங்க. இந்த வசனத்தை முடிஞ்ச வரைக்கும் மனப்பாடம் பண்ணுங்க. வாலிப பிள்ளைகளுக்கும் சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கும் நான் சொல்றது, பெரியவங்களுக்கு அதே தான். ஏன்னா இது நம்ம கையில இருந்து பிடிக்கப்படும் நாட்கள் வந்துட்டே இருக்கு. நம்ம கையில இருந்து பிடிங்கி நம்ம கண்ணு முன்னாடி கிழிச்சு போடுற நாட்கள் வந்துட்டே இருக்கு. மறந்துடாதீங்க. எவ்வளவு வசனத்தை மனப்பாடம் பண்றீங்களோ, நீங்க நடக்கும் போது, படுக்கும் போது, எந்திரிக்கும் போது வசனம் சொல்லிட்டே இருங்க. ஏசப்பாவுடைய பாடலை பாடிட்டே இருங்க. கர்த்தருடைய வெளிச்சம் உங்க கூட வருதா இல்லையான்னு பாருங்க. வந்துட்டே இருக்கும். தெளிவா சொல்லலாம். கர்த்தருடைய ஜெபம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் சொல்லுங்க 9 to 13 வரைக்கும் இருக்கு. 9 to 13 வரைக்கும். ரைட். 10 கட்டளை எங்க இருக்கு? அதான் தெரியுமே, மோசையோட 10 கட்டளை. யூனிஸே ரொம்ப தெளிவான பதில் மாதிரி. யாத்திராகம் பாதி கிணறு யாத்திராகம் சொல்லிட்டீங்க, அவ்வளவுதான். காப்பாத்துறாரு பாருங்க, உங்க ஐயரு காப்பாத்துறாரு. குறிச்சு கொள்ளுங்க, நான் சொல்றேன், தப்பு இல்ல. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல இருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் இருக்கு. 2ல இருந்து 17 வரைக்கும்.
இது மாதிரி ஒன் வேர்ட் மட்டும் என்கிட்ட 100க்கு மேல இருக்கு. ஒரு டைரியே தனியா போட்டு வச்சிருக்கேன். நீங்க இப்படிதான் படிக்கணுங்க. இப்படி படிக்கணுமா, இப்படிதான் படிக்கணுமா, இப்படிதான் படிக்கணும். இப்படி படிச்சீங்கன்னா எல்லாம் ரெக்கார்ட்ல ரைட். பழைய ஏற்பாட்டுல சின்ன புஸ்தகம் எது? சின்ன புஸ்தகம் 39 புஸ்தகம் இருக்கு. அதுல சின்னது எது பழைய ஏற்பாட்டுல? அதுல 4 அதிகாரம். சின்ன புஸ்தகம் எது? இப்படி ஒத்தையா ரெட்டியா படிச்சா கடைசியில வந்துடலாம் ஃபைனலுக்கு. உபதியாசனம். வாங்க, வெரி குட், God bless you. கொடுங்க, இதை நான் கொடுத்துறேன். உபதியா, அதான் சின்ன புஸ்தகம், 1 அதிகாரம் 21 வசனம் இருக்காது, புரிந்து கொள்ளுங்கள். உபதியா 1 அதிகாரம் 21 வசனம். புதிய ஏற்பாட்டுல சின்ன புஸ்தகம் எது? இல்ல, யூதாலாம் சின்ன புஸ்தகம் தான். 4 இருக்கு புதிய ஏற்பாட்டுல. பிலேமே 1, யூதா 1, அப்புறம் 3 யோவான், அப்புறம் 2 யோவான். ரைட். இதுல சின்ன புஸ்தகம் எது? இப்பதான் மாட்டினீங்களா? இதுல இந்த 4ல சின்ன புஸ்தகம் எது? இல்ல இல்ல, 2 யோவான் தான். எடுத்து பாருங்க, 13 வசனம் தான் இருக்கும். 2 யோவான் பாருங்க, 13 வசனம் தான் இருக்கும். இருக்கா? 13 வசனம் தான் இருக்கும். ரைட். வசனத்துக்கு நம்பரே இல்லாம ஒரு வசனம் இருக்கு பைபிள்ல, தெரியுமா உங்களுக்கு? வசனத்துக்கு நம்பரே கிடையாது. 1 2 3 4 5 இருக்கு இல்லையா? நம்பரே கிடையாது ஒரு வசனத்துக்கு. அப்படி ஒரு வசனம் இருக்கு பைபிள்ல. நீங்க நிறைய பேர் யோசிக்கிறீங்க, இந்த கிழமை எங்க இந்தியா வந்தா இப்படி எல்லாம் கேள்வி கேட்கறாங்க. தாராளமா நினைச்சுக்கங்க, எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரியணும். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் எனக்கு கத்து கொடுத்ததே காரணமே அநேகருக்கு சொல்லி கொடுக்கறது தான். நான் போற ஆலயத்துல முதல்ல 9 கேட்டுட்டு தான் ஆரம்பிப்பேன் செய்தியை. பாருங்க, 3 யோவான்ல கடைசி வசனம் பாருங்க, அதுக்கு நம்பர் கிடையாது. 14க்கு அப்புறம் ஒரு வசனம் இருக்கும் பாருங்க, அதுக்கு நம்பர் கிடையாது. குறிச்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் உங்க பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க. இப்படி சொல்லி கொடுங்க. பழைய ஏற்பாட்டுல 39 புஸ்தகம், புதிய ஏற்பாட்டுல 27 புஸ்தகம், இப்படி சொல்லி கொடுங்க. பழைய ஏற்பாட்டுல பெரிய புஸ்தகம் எது? பெரிய புஸ்தகம் சங்கீதம். எத்தனை அதிகாரம்? 150. எத்தனை வசனம் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? எழுதிக்கங்க. 2462 வசனம் இருக்கு சங்கீதத்துல மாத்திரம். 150 அதிகாரம், 2462 வசனம். இது ஒரு நாள் உட்காந்து நான் கூட்டினேன், டோட்டல் போட்டேன். ஆண்டவரே எனக்கு கற்றுக் கொடுங்க, இது மாதிரி எடுக்கிறதுக்கு எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி. அதுதான் பெரிய புஸ்தகம். 150 அதிகாரம், 2462 வசனம். ஓகே. பெரிய அதிகாரம் எது? எத்தனை வசனம்? இப்ப மாட்ட போறீங்க பாருங்க. எத்தனை சாப்டர் மாட்டீங்க? அதுல எத்தனை சாப்டர்? 22 சாப்டர். ஒரு சாப்டருக்கு 8 வசனம். 22 × 8 போட்டீங்கன்னா 176. ஒரு அலேலியா சொல்லுங்களேன். எனக்காச்சும் ஒரு அலேலியா சொல்லுங்க. இந்த 65 வயசுல ஞாபகம் வச்சு சொல்றேன் இல்ல உங்களுக்கு. பிரைஸ் காட். சோ உங்களை பார்க்க உற்சாகமா இருக்கு. ரொம்ப கைதட்டி பாடுறீங்க, சந்தோஷமா பாடுறீங்க. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. சின்ன அதிகாரம் எது? சின்ன அதிகாரம் 117. யார் சொன்னது? அவங்களுக்கு கொடுத்துருங்க. 2 வசனம் தான். ரைட். ஆதியாகமம் 1 தொடங்கி வெளிப்படுத்தல் 22 வரைக்கும் நடுமத்திபமான வசனம். குமாரன் சொல்லணும். சொல்லுங்க. ஆமென், ஆமென். 2 பேருக்கும் கொடுத்துருங்க. ஆமென். 118:8. வெரி குட். சூப்பர். ரொம்ப மகிழ்ச்சி. அழகா நிறைய சொல்றீங்க, நிறைய வசனம் சொல்றீங்க, நிறைய ஆழ்மா படிக்கிறீங்க. புதிய ஏற்பாட்டுல பெரிய புஸ்தகம் எதுன்னு தெரியுமா? வசனத்தின் அடிப்படையில அதான் பெருசு. குறிச்சு கொள்ளுங்க. லூக்கா தான் இருக்கிறதுலே பெருசு. ஆதியாகமும் பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் பாத்தீங்கன்னா 2:28 அதிகாரம் இருக்கும். ஆனா லூக்கால 24 தான் இருக்கும். ஆனா 1171 வசனம் இருக்கு.
1171 verses அதுல இருக்கு. ரைட். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 10:11 முடிக்க சொல்லிட்டாரு. ஐயரும் சொல்லிட்டாரு, டைட்டஸும் சொல்லிட்டாங்க. சரி, நான் எவ்வளவு நேரம் பேசணும்? ஒரு சர்ச்சில் இப்படிதான் கேட்டேன், எவ்வளவு நேரம் பேசணும்னு. அவங்க ஒரு பதில் சொன்னாங்க, நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் பேசுங்க, எங்க டைம் முடிச்சோன்னா நாங்க எந்திரிச்சுக்கிறோம். அப்புறம் நான் எதுக்கு பேசணும்? அப்ப நான் எதுக்கு பேசணும்? ரைட்டா? சரி, நான் உங்களை உட்கார வைக்கிற மாதிரி பேசிட்டுமா? அது மாதிரி பேச தெய்வன் உதவி செய்யும். ஒரே ஒரு, நீங்க நிறைய பாடுறீங்க, பாட்டு பாடுறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால டைட்டஸோட சேர்ந்து ஒரு பாட்டு பாட போறோம். எனக்காய் ஜீவன் விட்டவரே என்ன பாடல ஒரு கவி மாற்றம். மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்துட்டாலும், ஆகாதவன் என்று உங்களை தள்ளிவிட்டாலும். ஒரு அலையா சொல்லுங்க. அந்த ஒரு பாடலை கரம் தட்டி பாடலாம் எல்லாரும். என்னை சந்திக்க வந்துவாரே, என்னையும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்துவாரே. இயேசு போவே போவே, இயேசு போவே போவே, எந்த அறிவுமை எந்த அறிவுமை எந்த வாழ்விலே இயேசு போவே. பிசாசு சோதனை கேள்வித்தாலும் சொல்லு போகாமல் பொன் செல்லவே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சொல்லு போகாமல் பொன் செல்லவே. உலகமும் மாமிசமும் பயங்கிட்டாலும் பயங்கிடாமல் முன்னேறவே. உலகமும் மாமிசமும் பயங்கிட்டாலும் பயங்கிடாமல் முன்னேறவே. இயேசு போவே போவே, இயேசு போவே போவே, எந்த நாளிலுமே எந்த நிலையிலுமே எந்த வாழ்விலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாடிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாடிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், இயேசு போவே போவே, இயேசு போவே போவே, எந்த நாளிலுமே எதிரையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போவே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். என் இயேசு எனக்கு போதும், என் இயேசு மாத்திரம் எனக்கு போதும். இந்த நாளிலே நான் கொடுக்க போற செய்தி பாட்டிலே பாடிட்டீங்க நீங்க. என்ன பாட்டு? ஹேண்ட் ஆஃப் காட்னு ஒரு பாட்டு பாடினீங்க. அதுல எல்லாமே வந்துருச்சு, என் செய்தி வந்துருச்சு. நான் டைட்டஸ்டையும் சொல்லல, சபை தலைவர்த்தையும் சொல்லல, ஜேக்கப்டையும் சொல்லல என் செய்தியை பத்தி. ஆனா ஆண்டவர் அந்த பாட்டிலே எல்லாத்தையும் கொண்டாண்டாரு. ரைட், ஓகே. செய்திக்கு முன்னாடி இன்னும் ஒரு பொதுவான ஒரே ஒரு கேள்வி. எத்தனை பேரு உங்க மூத்த சபை போதகருக்காக டெய்லி ஜெபத்துல ஜெபிக்கிறீங்க? ஐயா, ஓட்டு கம்மியா தான் இருக்கு. தேங்க்யூ. உங்க மெய்ப்பனுக்காக ஜெபிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. மனைவியை இழந்து பரிதபிப்போடு இருக்கிற அந்த ஊழியக்காரனுக்காக உங்க ஜெபங்கள் தான் தாங்கும். அல்லையா சொல்லி, ஏன்னா இழந்தவனுக்கு தான் அந்த வலி தெரியும். பயங்கரமான வலி.
when the wife is lost, everything is lost. Amen. அதுதான் சேயிங்ஸ்ல இருக்கு. சோ இப்படிப்பட்ட ஊழியக்காரருக்காக நீங்க பாரப்பட்டு ஜெபிக்கணும். You should not ask any questions to him. அவர்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு எனக்கு உரிமை கிடையாது. ஆனா அவருக்காக ஜெபிக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு உரிமை ஆண்டவருக்கு. சத்தமா இல்லையா சொல்லு. இந்த ஆலயம் நிரம்பி வழியணும். இன்னொரு கேள்வி, 2025 இங்க வந்திருப்பீங்க. நீங்க எத்தனை வருஷம் ஐயா இருக்காங்க? சரி, மினிமம் 15 இயர்ஸ் இருக்கீங்க. 2025 வந்திருக்கீங்க. இந்த 2026ல நான் ஒரு புது ஆத்மா கூட்டிட்டு வந்திருக்கேன்றவங்க மட்டும் கை தூக்குங்க இந்த ஆலயத்துக்கு. பிரைஸ் காட், கை தட்டுங்க அவருக்காக. நான் ஒரு குடும்பத்தை கூட்டிட்டு வந்தீங்க, நான் ஒரு ஆத்மாவை கூட்டிங்க. இதுதான் உங்களோட வேலை, அதுதான் நீங்க செய்ய வேண்டிய வேலை. இந்த ஆலயம் நிரம்பி வழியணும். இதை இடிச்சு இன்னும் கொஞ்சம் பெருசா கட்டணும், அநேக சேர் போடணும், அநேக காரியங்கள் நடக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இங்க அமர்ந்திருக்கிறதுல எத்தனை பேர் இயேசுப்பா பிள்ளைங்க? அரை கை தூக்குனீங்கன்னா சந்தேகம்னு அர்த்தம். முழு கை தூக்குனீங்கன்னா தான் ஃபுல் பர்மிஷன். ஓகே, கை கீழே போடுங்க. இப்ப கலாத்தியர் 5:19 எடுத்து வாசி. கலாத்தியர் 5:19. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம். அது வரைக்கும் விட்டுருங்க. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்த, காம விகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம் வேண்டாம் நம்மளுக்கு. அடுத்து வாசிங்க. பகை, விரோதம், வைராக்கியம், கோபம், சண்டை, பிரிவினை, மார்க்கபேதத்தை விட்டுருங்க. பொறாமை. இந்த 6 இருக்கு பாருங்க. பகை, விரோதம், வைராக்கியம், கோபம், சண்டை, பொறாமை, எரிச்சல். இப்போ இந்த 6 என்ன பாருங்க, பைபிள் பார்க்க வேண்டாம். என்ன பாருங்க, இந்த 6 என்கிட்ட இல்லையா, நான் இயேசு பாப்பலன்றவங்க மாத்திரம் கை தூக்குங்க. ரொம்ப கஷ்டம். என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். எனக்கு அருமையான தேவ சனமே, நான் அவசரப்பட்டு பெருமையா நான் சொல்லிக்கிறேன். belongs to Jesus, nothing to me. ஒரு அலையில சொல்லு. என்னிடத்துல முதல்ல தாழ்மை காணப்படணும், ஒப்பு கொடுத்தல் என்னிடத்துல இருக்கணும். என்னுடைய நான் அடிக்கடி பிரசங்கத்துல சொல்வேன். ஒரு அண்ணன் அழகா சொல்லி கொடுத்தாங்க எனக்கு. ஆலயத்துக்குள்ள வரும்போது உங்க படிப்பு, பணம், காரு, பங்களா, வசதி ஆலயத்துக்கு வெளியே விட்டுட்டு வந்துருங்க. அது எல்லாம் இந்த உலகத்துல நீங்க அனுபவிக்கிறதுக்காக ஆண்டவர் கொடுத்த பிச்சை. Come inside as an empty vessel. ஆலயத்துக்குள்ள வரும்போது வெறுமையான பாத்திரமாக உள்ளவாங்க. ஆண்டவர் அப்பதான் உங்களை நிரப்ப முடியும். Unless otherwise you go as it is. எப்படி உள்ள வந்தீங்களோ அப்படியே தான் வெளியே போவீங்க. ஆண்டவர் அப்படிதான் உங்களை எதிர்பார்க்கிறார். Come inside as an empty vessel. எந்த பெருமையோட நீ எனக்கு வர வேண்டும். நீ எந்த பெருமையோட ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபம் அங்கீகரிக்கப்படாது. பரிசேயன் எப்படி ஜெபம் பண்ணா, நான் ஆலயத்துக்கு வரேன், தசம பாகம் கொடுக்குறேன், எல்லாமே செய்யறேன். அவனும் ஜெபம் பண்ணான். ஆயக்காரனும் வெளியே இருந்து ஜெபம் பண்ணான். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, இவனே நீதிமானாக வீட்டுக்கு போறான்னு சொன்னாரு. ஏன் பரிசேயன் ஆசீர்வதிக்கல? வை? என்ன காரணம்? என்ன பெருமை? ஏங்க அவன் காணிக்க கொடுத்தா, தசம பாகம் கொடுக்குறான், எல்லாம் செய்யறான். அதை தானே சொன்னான், வேற என்ன சொன்னான்? அந்த ஆயக்காரனை போல இல்ல. டோன்ட் கம்பேர் வித் அதர்ஸ். உங்களை நீங்க பக்கத்துல இருக்கவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க. உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கவங்க ட்ரெஸ் அசிங்கமா இருந்திருக்கலாம், வேற மாதிரி ஆட்களா இருக்கலாம், எதை வேணாலும் இருக்கலாம். கவலையே படாதீங்க. நீங்க ஆலயத்துல பார்த்து உட்காருவீங்க, பஸ்லயோ ட்ரெயின்லயோ பார்த்து உட்கார முடியுமா? உங்க பக்கத்துல ஆண்டவர் யார உட்கார வைக்கணுமோ அவங்களதான் உட்கார வைப்பாரு. So people in Christ, ஏசப்பாவுடைய ஆழமாய் இருந்தீங்கன்னா யார் வந்து உட்கார்ந்தாலும் அவங்களுக்கு ஏசப்பா பத்தி சொல்லிடுவீங்க. யார் வந்து உங்க பக்கத்துல உட்கார்ந்திருந்தாலும் ஏசப்பா பத்தி சொல்லிடுவீங்க. அதுதான் ஆண்டவர் உங்களிடத்துல என்னத்துல எதிர்பார்க்கிற காரியம். ஒரு காரியம் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில நடக்கலைன்னா அழுகை நமக்கு நிரந்தரமாயிரும். அதான் செய்தி இன்னைக்கு. அழுகை நிரந்தரமாயிரும், அவமானம் உறுதியாயிரும். ரைட்டுங்களா? ஆபத்து பல விதத்திலும் வரும். ஒரு காரியம் நடக்கலைன்னா என்னன்னு சொல்லுங்க பாப்போம். இயேசு மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில இல்லை என்று சொன்னார் கண்ணீர் நிரந்தரமாயிரும்.
அவமானம் உறுதியாயிரும். ஆபத்து பல விதத்தில் நம்முடைய வாழ்க்கையில வந்துடும். என் ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் இல்லை என்று சொன்னால் அன்னாளுக்கு கண்ணீர் நிரந்தரமாயிருக்கும். குழந்தையே இல்லாம அழுதுட்டே இருந்திருப்பான். பெரும்பாலுள்ள ஸ்திரிக்கு அழுகை நிரந்தரமாயிருக்கும். அவன் வியாதி அவளை விட்டு போயிருக்காது. நான் நிறைய பேர் அப்படிதான் உட்கார்ந்து இருக்கீங்க. கண்ணீரோட வெளியே சொல்ல முடியாம கண்ணீரோட வேதனையோட உட்கார்ந்து ஆண்டவர் உங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கான். கன்சர்னோடு பார்த்து கொண்டிருக்கான். Don't cry my dear. ஆண்டவர் சொல்லுகிற காரியம் அழாதே என்று சொல்லுங்க. சோ என்னுடைய வாழ்க்கையில பெருமை இருந்தாலும் ஆண்டவர் என் பக்கத்திலே நிக்கவே மாட்டார். பெருமை என்னுடைய வாழ்க்கையில இருந்துச்சுன்னா ஆண்டவர் நிக்க மாட்டார். வாசிக்கலாம் பேதுரு மத்தேயு 14ஆம் அதிகாரம் 29, 30, 31. 14, 29, 30, 31 கரெக்ட் தான். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாய் இருக்கிறதைக் கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பாருங்க, பேதுருக்கு ரொம்ப ஆசை. அவனுக்கு சீஷர்கள் பேர்லயே அவனுக்கு ஒரு பேர் உண்டு, முந்திரி கோட்டைன்னு பேரு. எதனால ஆண்டவர்கிட்ட ஃபர்ஸ்ட் போய் சொல்லணும்னு ஆசைப்படுவான். அவன் தான் சொல்லணும்னு ஆசைப்படுவான். அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட திட்டு வாங்கிட்டு பின்னாடி வருவான். பின்னாக போ சாத்தானேன்னு வர ஆண்டவர். நான் முதல்ல சொல்லுவான், ஆண்டவரே உம்மோடு சேர்ந்து மறிச்சாலும் மறிப்பேன், உங்களை மறுதளிக்க மாட்டேன்னுவான். இன்னைக்கு ராத்திரி சேவல் 2 தடவை போறதுக்குள்ள 3 தடவை நான் மறுதளிச்சிருவேன்னு சொன்னாரு. அவன் மறுதளிச்சோன்னா இயேசு திரும்பி பார்த்தார் அவனு. சோ பேதுரு பாருங்க, ஏசப்பா போல படகுல நடக்கணும், கடல்ல நடக்கணும் ரொம்ப ஆசை அவனுக்கு இல்ல. அநேக காரியங்களை ஊழிக்கார போல செய்யணும்னு நமக்கு ஆசை. பாஸ்டர் போல நானும் நடந்துக்கணும்னு ரொம்ப ஆசை. பேதுரு இறங்கி ஆண்டவர் சொன்ன வா அப்படின்னாரு. அவன் நேர ஏசப்பாவை பார்த்துட்டு வந்திருந்தானா பிரச்சனையே இல்லை. கொஞ்ச தூரம் 2 ஸ்டெப் வச்சான். நானும் நடக்கிறேன்னு நினைச்சு கீழே பார்த்தா டுங்குன்னு உள்ள போயிட்டான் தண்ணி. உடனே கத்துற, ஆண்டவரை மடிந்து போகிறேன்னு. ஆண்டவர் வேற எதுவுமே கேட்கல. ஏன் சந்தேகப்பட்ட எனக்கு அருமையான தீப சொன்னமே, நீங்களும் நானும் ஆண்டவரத்துல ஏறெடுக்கிற ஜெபத்துக்கு நிறைய சந்தேகம் இருக்கு. என்னுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் குறித்து சந்தேகப்படுறோம். ஆண்டவர் தருவாரா தரமாட்டாரா, கிடைக்குமா கிடைக்காதா, இந்த சந்தேகம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கு. அவமானம் நமக்கு உறுதியாக இருக்கிறது. கர்த்தர் நம்மோடு இல்லை என்று சொன்னார். ஆபத்து பல விதத்துல வருகிறது. அநேக கும்பல் வந்து உட்கார்ந்து இருந்தாங்க. எல்லாரும் ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்டாங்க. புருஷர் மாத்திரம் ஏறக்குறைய 5000 பேர் இருந்தாங்க. என்ன இன்சிடென்ட் அது? பிரைஸ் கார்டு யார் சொன்னா? வாங்க, நீங்க பைபிள்ல பயங்கர சவுண்டா இருப்ப போல. கை தட்டுங்கப்பா, கை தட்டு கேட்டு வாங்கி தர வேண்டியதா இருக்கு. 5 அப்பா 2 மீன், 5000 புருஷர்கள் மாத்திரம் இருந்தாங்க. ஆண்டவர் சொன்னார், நீங்களே சாப்பாடு கொடுங்க. பிலிப்பு மிரண்டு போயிட்டான். இவ்வளவு பேருக்கு வாங்குறதுன்னா 200 ரூபாய் பத்தாதேன்னு சொன்னான். ஆனா அங்க அந்திரேயா போய் சொன்னான், 5 அப்பா 2 மீன் இருக்குன்னு. எல்லாரையும் உட்கார வச்சு ஆசீர்வதித்து கொடுத்தார் என்று சொல்லி பார்த்தோம். கர்த்தர் நீங்க வந்து உட்கார்ந்து இருந்தீங்கன்னா உங்க கவலையை மாத்திரம் பார்க்க மாட்டாரு, மனவேதனையும் தேவன் பார்க்கிற தேவனாக இருக்கிறார். உங்களுடைய மனசு என்ன சொல்லுதோ அதை பார்க்கிற தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவரை தான் நாம் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். எத்தனை பேரு நேத்து இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்க? எப்ப ரட்சிக்கப்பட்டீங்கன்னு கேட்டிருந்தா உடனே சொல்லிப்பீங்க. 2004 ஜனவரி மாசம் 15ஆம் தேதி நான் ரட்சிக்கப்பட்டேன் ஐயா, ஏசப்பாக்குள்ள வந்தேன்னு சொல்லியிருப்பீங்க. நேத்து இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்களா? எத்தனை பேருக்கு ஏசப்பா பத்தி சொன்னீங்க? எத்தனை ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுத்தீங்க? உங்கள்கிட்ட யாசகம் கேட்டவங்களுக்கு யாருக்காச்சும் 5 ரூபா போட்டீங்களா? God is counting all these things. கர்த்தர் இது எல்லாத்தையும் கணக்கு வச்சிருக்கிறார், மறந்து போயிடாதீங்க. அதனாலதான் வேத வசனம் எனக்கு சொல்லிக் கொடுக்குது, இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். நீங்களும் நானும் கிறிஸ்தவங்கன்னு சொல்றதுக்கு என்ன தகுதி இருக்கு? Or you got the eligibility and the liberty to say that I belongs to Jesus Christ. Nothing doing, my dear.
பெருமை பேசுறதுக்கு நம்மளுக்கு 1% கூட வழி இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நீ இப்படி இருந்தேன்னா பரலோகத்துக்குள்ள நீ என்னோட வரும்படி, அப்பதான் உனக்கு அங்க இடம் உண்டு. பவுல் சொல்றான், பரலோகத்துக்கு நீ வெறும் கையா வராது, இந்த கையில ஒரு ஆத்மா, இந்த கையில ஆத்மா, குறைஞ்சது 2 ஆத்மா பிடிச்சிட்டு வான்னு சொல்றாரு. எத்தனை பேருக்கு நீங்களும் இயேசுவை பத்தி சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிற கேள்வி, உன்னிடத்தில் பகை, விரோதம், வைராக்கியம், கோபம், சண்டை, பொறாமை இவைகள் காணப்படுகிறது என்று சொல்லி பாருங்க. பைபிள்ல ஒரு 6 ஸ்திரீகளுக்கு பேரே கிடையாது, ஆனா ஆண்டவருக்கு அவங்களுக்கு பயங்கர கனெக்ஷன் இருக்கு. 6 பெண்களுக்கு பேரே கிடையாது பைபிள்ல. யாராச்சும் சொல்ல முடியுமா? சொன்னீங்கன்னா கண்டிப்பா புக் என்னங்க? ஓகே ஓகே, வாங்க தாராளமா சொல்லலாம். புத்தி இல்லாத புத்தி உள்ள கன்னியாஸ்திரிகள், ரைட். வேற யாரு பேர் இல்லாதவங்க? சமாரியா ஸ்திரீ. வெரி குட், கமான். சமாரியா ஸ்திரீ. அக்கா நீங்களும் சொன்னீங்களோ? நாங்க அவங்களுக்கு ஆன்டி, ரைட். கூனி, வெரி குட். நிமிரமுதாது கூனி, வெரி குட். அப்புறம் ஆமென், பெருமாளுள்ள ஸ்திரீ. ஆமென். வேற வேற பிரைஸ் காட், கானானிய ஸ்திரீ. ஐயா பரவாயில்லையா உங்க மக்களே? நிறைய சர்ச்சில் கேட்டா என்னையே பார்த்துட்டு இருப்பாங்க, எப்படா இவர் பதில் சொல்லுவாருன்னு. ஏன்னா அவங்களோட கேள்வி பார்வை எப்படி தெரியுமா இருக்கும்? கேட்டதெல்லாம் போதையா நீ செய்தியை கொடுங்கிற மாதிரி இருக்கும். ஆனா பரவாயில்ல, டக்கு டக்குன்னு அடிக்கிறீங்களே. கானானிய ஸ்திரீ, வெரி குட். வேற நான் 2 பேர் சொல்லிட்டீங்கன்னா உள்ள போயிடுவேன். ஆமென் ஆமென், பிரைஸ் காட். ஆமென். நான் ஒரு விதவை. ஆமென். ஏன்னா இதெல்லாம் பாட்டுல வந்துச்சு. இன்னைக்கு 900 விதவை வந்துச்சு இல்ல, பாடையை தொட்டாருன்னு பாட்டுல வந்துச்சு இல்ல, இல்ல அந்த பாட்டுல வந்தது. நான் அந்த ஸ்கிரீன்ல பாத்துட்டே இருந்தேன், எனக்கு ஒரே அழுகையா வருது. ஆண்டவரே, நான் கொடுக்க வேண்டிய செய்தி பாட்டுல போயிட்டு இருக்குன்னு அவங்கள முன் குறிச்சுட்டேன். நான் நீ கவலைப்படாத, இந்த சபையை நான் முன் குறித்து வைத்திருக்கிறேன். இந்த சபையில நீங்க மெம்பரா இருக்கிறதுக்கு கவலையே கூடாதீங்க. நிறைய பேர் தோரங்குறிச்சியில இருக்கிறதுக்கு, இந்த சபையில இருக்கிறதுக்கு எத்தனை பேர் வருத்தப்படுறீங்க? தோரங்குறிச்சியில குடி இருக்கிறதுக்கு எத்தனை பேர் வருத்தப்படுறீங்க? ஏதோ இங்க வந்து கல்யாணம் பண்ணிட்டோம், இங்க இருக்கிறோம், என்னையா அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் வருத்தப்படுறீங்க? ரொம்ப தெளிவா இருக்கீங்க. ஏன்னா பதில் சொன்னா அடுத்த கேள்வி கேட்பான், அதுல மாட்டிக்கணும். அதனால கையும் தூக்கம்னா ஒண்ணுமே சொல்ல வேண்டாம், இந்த கிழமை பாட்டு பேசி இருக்கணும்னு சொல்லிட்டீங்க. ரைட், ஓகே. கடைசி அதுக்கு பதில் சொல்றேன். ரைட், பாருங்க. லூக்கா 21 அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 21:4. சீக்கிரமா நான் முடிக்கிறேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து எடுத்து தேவனுக்கென்று காணிக்கை போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்த எல்லாம் போட்டவை. அல்லேலூயா சொல்லாமா? ஏசப்பா காணிக்கப்பட்டி பக்கத்துல உட்கார்ந்து இருந்த மாதிரி இன்னைக்கு உங்க ஆலயத்துல நான் காணிக்கப்பட்டி பக்கத்துல தான் உட்கார்ந்து இருந்தேன். நிறைய பேர் அழகா காணிக்க போட்டி, கைய மூடி போட்டி. நீங்க போடுற காணிக்கையோட அளவு உங்களுக்கு ஏசப்பாக்கு மாத்திரம் தெரிஞ்சா போதும், மனுஷனுக்கு தெரியணும்னு அவசியமே. உங்களுக்கு ஏசப்பாக்கு தெரிஞ்சா போதும். சோ ஆண்டவர் அவளுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்குற, பேரே கிடையாது அவளுக்கு. ஆண்டவர் சொல்றாரு, மற்றவங்க எல்லாம் அவங்களோட வசதிக்கு தகுந்த மாதிரி போட்டாங்க, இவ்வளவு தன்னுடைய பரிபூர்ணத்திலிருந்து எல்லாவற்றையும் எனக்கு போட்டு விட்டான். சோ அவ பிளஸடா வீட்டுக்கு போவான்னு சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில காணிக்கை நீங்க எடுத்துட்டு வர முடியாத பண நெருக்கடியில நீங்க எவ்வளவு போட்டீங்கனாலும் அது ஆண்டவருடைய பார்வையில ஆசீர்வாதமாக. ஆமென். அடுத்ததாக பாருங்க, அன்பு தங்கச்சி சொன்னது போல லூக்கா 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். லூக்கா 7:13. கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி. போதும் அக்கா, கர்த்தர் அவளை பார்த்துன்னு சொன்னீங்கல்ல, கர்த்தர் உங்க பேரை போட்டு சொல்லுங்க. கர்த்தர் கிறிஸ்தியை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே. கண்ணு கலங்குது உங்களுக்கு? ஒரு அல்லேலூயா சொல்லாம. யாருக்கும் பைபிள் வசனம் இல்லை, உங்களுக்கு எனக்கு தான். உங்க பேரை போட்டு வாசித்து பாருங்க. அக்கா முதல்ல வாசிக்கும் போது சத்தமா வாசித்தாங்க, கிறிஸ்டின்ற பேர் வரும்போது சவுண்ட் குறைஞ்சிருச்சு. ஏன்னா ஏசப்பா தொட்டு கொண்டு இருக்கிறார், ஆண்டவர் பேசி கொண்டு இருக்கார்.
கிறிஸ்டி you are belongs to me. கிறிஸ்டி நீ எனக்கு சொந்தமான மகள். அதனால நீ அழாத. உன் குடும்பத்துல என்ன பிரச்சனை வந்தாலும் நீ அழாத, கலங்காத. என் மேல் நம்மேல் மனதுருகிற கர்த்தர் ஒருவர் இருக்கார். பாருங்க, ஏசாயா 54:10 வாசிங்க. மனப்பாடமா யாராச்சும் சொல்லுவீங்களா? மலைகள் விலகினாலும் நிறைவேறாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன் பேரிலிருந்து நிலை பெறாமல் இருக்க. கடைசிதான் ரொம்ப முக்கியம். நிலை பெறாமல் இருக்கும் என்று உண்மையின் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. அந்த வசனம் யாரெல்லாம் வாசிக்கிறீங்களோ உங்க மேல மனதுருகிற ஆண்டவர் உங்களோட. என் மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். எதுவுமே உனக்கு நடக்காது. என்ன நடந்தாலும் கவலைப்படாத. உன் லைஃப்ல பீப்புள். நான் ஒரு விதவை பார்த்து அவள் ஒரு கைப்பெண்ணாக இருக்கிறாள். மகனும் செத்து போயிட்டான். தனிமையில் அவ கஷ்டப்படுவாள் என்று சொல்லி பாடையை தொட்டார் என்று சொல்லிப்பார். மகளே கலங்காது, அழாதே. இந்த மனதுருகிற தெய்வம் நம்மோடு கூட. அது அந்த பாட்டுல வந்து பாடையை தொட்டார் என்று சொல்லிப்பார். அவ போய் ரிக்வஸ்டும் பண்ணல ஆண்டவர்கிட்ட. எனக்கு புருஷனும் இல்ல, பையன் செத்து போயிட்டான், எனக்கு ஏதாச்சும் உதவி பண்ணணும். ஒரு நாளும் அவ போய் ஆண்டவர்கிட்ட கேட்கல. ஆண்டவர் பார்த்தார். அந்த இடத்துக்கு இயேசு இல்லை என்று சொன்னால் 400 விதவை தான். ஆமென் சொல்லுங்க. ஏசப்பா வந்ததுனாலதான் பாடையை தொட்டு மகனை சுகமாக்கினார் என்று சொல்லி பார்த்தோம். கர்த்தருடைய கரம் தொட்டதினால், கர்த்தர் கரம் என்று சொல்லி ஒரு பாட்டு பாடணும்ல. கர்த்தர் கரம் நம்மோடு இல்லை என்று சொன்னால் நீங்களும் நானும் அனாதைகள். அனாதைகள் யாருமே நமக்கு கிடையாது. இந்த உலகத்துல உங்களுக்காக ரிக்வெஸ்ட் பண்ற யாருமே கிடையாது. இந்த உலகத்துல உறவுகளை நம்பவே நம்பாதீங்க. அவங்கதான் குழி வெட்டுறவங்க. உங்களுக்கு ஏசப்பா மாத்திரம் உங்களை காக்க வல்லவன். உங்களுடைய வளர்ச்சி பிடிக்காது உறவுகளுக்கு. நீங்க மேல வர்றது அவங்களுக்கு பிடிக்காது உறவுகளுக்கு. கர்த்தர் மாத்திரமே உங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார். அடுத்ததாக பாருங்க, பெரும்பாடு ஸ்திரீ லூக்கா 8ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். சீக்கிரமாக வாசிக்கலாம். தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் சொஸ்தமானதையும் என்னங்க எல்லா ஜனங்களுக்கும். ஆனா அவர் டிசைட் பண்ணது என்ன? முதல்ல டிசைட் பண்ணது என்ன? யாருக்கும் தெரியாம பின்னாடி போய் ஏசப்பாவுடைய அந்த வஸ்திரத்தை தொட்டு சுகமான ஓடி வந்துடலாம்னு நினைச்சா. ஆனா ஆண்டவர் திரும்பி பார்த்து என்னை தொட்டது யாருன்னு கேட்டார். கருமையான தெய்வ ஜனமே, இன்னைக்கு யாரோ கண்ணீரோட வந்து ஏசப்பாவை தொட வந்திருக்கீங்க. நடக்குது. ஆண்டவர் இஸ் வெயிட்டிங். ஆண்டவர் அதுதான் உணர்த்துறாரு. அநேக ஆத்துமாக்களை என்னை தொடுவதற்காக மக்களை உட்கார்ந்துருக்காங்க. செய்தி நீ கொடுக்கல, நான் தான் பேசிட்டு இருக்கேன். ஆண்டவர் சொல்லிட்டே இருக்கிறார். சோ ஆண்டவர் திரும்பி பார்த்து கேட்டார், என்னை தொட்டது யாரு? கேலி பேசுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க உங்களை சுத்தி. நீங்க பைபிள் எடுத்துட்டீங்கன்னா கேலி பேசுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதே போலதான் பேதுரு கேட்டான், என்ன பைத்தியக்கார போதகரா இருக்கீங்களே, இவ்வளவு கும்பல் நெருக்கிட்டு இருக்கு, என்னை தொட்டது யாருன்னு. ஆண்டவர் சொன்னாரு, இல்லப்பா என்னை தொட்டது உண்மையாய் தொட்டவர் ஒரு வசனம் அப்படிதான் இருக்கு. உண்மையாய் என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை நான் அறிந்திருக்கிறேன். அதனால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்றார். அல்லேலூயா சொல்லாமா. வல்லமை என்னிடத்திலிருந்து புறப்பட்டு போனதை அறிந்திருக்கிறேன். என்னை தொட்டது ஒருத்தர் உண்டு. அதனாலதான் இவ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு கர்த்தருக்கு முன்பதாக வந்து பணிந்து தனக்கு நடந்த எல்லா காரியத்தையும் எல்லாருக்கும் சொன்னாள் என்று சொல்லி நீங்களும் நானும் சாட்சி சொல்லுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பாராட்டின நன்மைகளை கிருபைகளை எழும்பி நின்று சாட்சி சொல்ற மக்களாக காணப்பட வேண்டும். ஆனா ஆண்டவர் பாருங்க, என் வல்லமைனால நீ சுகமாயிட்டான்னு சொல்ல. 48 வாசிங்க. அவர் அவளை பார்த்து மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். இந்த வார்த்தை எங்கெங்க கேட்டிருக்கோம்? சமாதானத்தோட போ. வேற எங்கெங்க கேட்டிருக்கோம்? சமாதானத்தோட போ அப்படின்றதை எங்க கேட்டிருக்கோம்? அது வேற. அலர்ட்டா இருக்கீங்களான்னு பாக்குறேன். வாரம் இதை கேட்டிருக்கீங்க. வாரம் கேட்டிருக்கீங்க.
கடைசியா கோயில் முடிஞ்சோடனே உங்க பாதிரியாரை பிளஸ் பண்ணி சமாதானத்தோட போய் பாருங்கன்னு சொல்லுவார்ல. ஒரு அலையா சொல்லுங்களேன். உங்க பாஸ்டர் தான் சொல்லுவார், அது சமாதானத்தோட போய் மெய்ப்பழுக்கு அதான் பேர். தன் ஆடுகளை சமாதானத்தோட இந்த உலகத்துக்குள்ளே அனுப்புவதுதான் மெய்ப்பனுடைய வேலை. சோ ஆண்டவர் சொன்னாரு, சமாதானத்தோட போகும், விசுவாசம் ரட்சித்தது. அவர் சுகம் கொடுத்த எல்லா இடத்திலையும் பாருங்க, ஒரு இடத்துல தன்னுடைய காரியங்களை சொல்லவே இல்லை. என்னுடைய வல்லமையினாலதான், என்னுடைய கிருபையினாலதான் இல்லை, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ கேட்ட, நீ பெற்றுக்கொண்ட உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. சோ என்னிடத்துல விசுவாசத்தை எதிர்பார்க்கிற ஆண்டவர் எனக்காக காத்து கொண்டிருக்கிறார். என்னிலே ஆழமான விசுவாசம் காணப்பட வேண்டும். உண்மையான விசுவாசத்துடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும். கர்த்தருக்குள்ளே ஆழமாக வைராக்கியமாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த முறை நான் வரும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆத்மாவை கூட்டிட்டு வந்துருவோம். ஒவ்வொருத்தரும் ஒரு ஆட்டுக்குட்டியை கூட்டிட்டு வந்துருக்கணும். அப்படி ஒரு டிசிஷன் வச்சுக்கணும். ஆண்டவரே, இந்த 2026 குறைஞ்சது நான் 5 பேருக்கு இயேசுபா பத்தி சொல்லணும். அப்படி ஒரு முடிவெடுக்கும். ஒரு ஒருத்துதலோட இயேசுபாவுடைய பிள்ளைகளா காணப்படவில்லை. அப்படி வைராக்கியமா இருந்தீங்கன்னா அந்த ஆலயத்தை இடிச்சு பெருசா கட்டி ஒண்ணுமே பிரச்சனை. ஆமென். ரைட். சோ அடுத்தது பாருங்க, மத்தேயு 15ஆம் அதிகாரம் 26, 27 வாசிங்க. மத்தேயு 15, 26, 27. அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விடும் துணிக்கைகளை தின்னுமே. அவருடைய தாழ்மையை பாருங்க. கானானிய ஸ்திரீ யூத பாரம்பரியத்துல வந்து கலந்துக்க முடியாது, வெளியேதான் இருக்கணும். அவர் சொன்ன காரியம் மெய்தான் ஆண்டவரே, நீங்க சொன்னது கரெக்ட் தான். நீங்க இஸ்ரவேல் மக்களுக்கு, யூத மக்களுக்கு தான் வந்தீங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் சிந்திர அந்த ஆசீர்வாதம் எனக்கு போதும்னு சொன்னேன். மேலிருந்து விடும் துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமேன்னு சொன்னான் ஆண்டவர். அப்பதான் சொன்னாரு. மக்களை அடுத்த வசனம் வாசிக்கா. அவளுக்கு பிரதியுத்தரமாக ஆமென் சொல்லுங்க, சத்தமா ஆமென் சொல்லுங்க. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் மகள் பிழைத்திருக்கிறாள்னு ஆண்டவர் சொல்லி அனுப்புறார். அந்த நிமிஷமே அவர் சுகமாயிட்டான்னு சொல்லி பார்க்கணும். சோ நீங்களும் நானும் கிறிஸ்துக்குள்ளாக ஆழமாய் நிற்கும் பொழுது தேவன் நம்மை அப்படியாக ஆசீர்வதிக்கிற உண்மையுள்ள, பாரம் உள்ள, கண்ணீரோடு இருக்கிற ஆண்டவராக இருக்கிறார். எனக்காக மனதில் இருக்கிற ஆண்டவர். எங்கெல்லாம் இயேசுப்பா அழுதாருங்க? எருசலேமை பார்த்தாங்க. லாசர் கல்லறையில இருக்கும்போது இயேசு கண்ணீர் எருசலேமை பார்த்து அழுதார். அந்த இன்சிடென்ட் சொல்லுங்க. எருசலேமை பார்த்து அழும்போது, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயா நான் நலமாயிருக்கும். அவைகளோ இப்பொழுது உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. ஏன் மறைவா இருக்கு? எனக்கு இயேசுப்பாவுக்கு நடுப்புற என்னமோ இருக்கு. என்ன இருக்கு? இந்த உலக கவலை, உலக காரியங்கள், நான் உலகத்துக்குள்ளாக ஓடுகிறேன், தேடுகிறேன், எதிர்பார்க்கிற காரியங்கள் இடையில இருக்கு. அவைகளோ உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. டோன்ட் வரி, ஸ்ட்ரைட்டா இயேசுப்பா பார்க்கலாம். எதுனால ஆண்டவர் நமக்கு தருவார். என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன வேதனை வந்தாலும் ஆண்டவர் நமக்கு தருவார். தர்றதுக்கு தான் ஆண்டவர் ரெடியா இருக்காங்க. சொன்னோமா? அதே போல பாருங்க, யோவான் 4ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 4:6. சுருக்கமாக நான் சொல்லி முடிக்கிறேன். ஆறாம் மணி வேளையில ஒரு ஸ்திரீ வந்து தண்ணி எடுக்க வரா. 6ஆம் மணினா நம்ம டயத்துக்கு மத்தியானம் 12 மணி, ரைட்டுங்களா? ஏன்னா 9வது மணி நேரத்துலதான் ஏசப்பாவை சிலுவையில அரைஞ்சாங்க, ரைட்டா? அந்த 3 மணி நேரம் அந்த பெரும்பாடு அந்த மும்முனி தியானத்துல நம்ம யோசிக்கிறோம். 6ஆம் மணினா 12 மணிக்கு தண்ணி எடுக்க வரா. ஏன் தெரியுமா? நான் சுருக்கமா சொல்லி முடிச்சிடுறேன். அவளுக்கு ஆண்டவர் பேசிட்டே வராரு, அவளோட பேசிட்டே வராரு. ஒவ்வொரு காரியமா கேட்கிறான். நீ யூதனா இருக்க, நீ பெரியவரோ, முற்பிதாக்களை காட்டில பெரியவரோ. நீங்க அந்த அதிகாரம் வீட்டுல போய் வாசிங்க, 4ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. நிறைய இடத்துல அவர் நிறைய கேள்வி கேட்கிறார் ஏசப்பாட. கடைசியா ஒரு இடத்துல லாக் பண்ணாரு ஆண்டவர். என்ன லாக் பண்ணாரு? நீ போய் உன் புருஷனை அழைத்து கொண்டு வான்னு சொன்னாரு.
அவர் சொன்னா, ஆண்டவரே எனக்கு புருஷன் இல்லைன்னு சொன்னான். ஆண்டவர் சொன்னாரு, மெய்தான், நீ சொன்னது கரெக்ட் தான். உனக்கு மொத்தம் 5 புருஷர்கள் உண்டு. இப்பொழுது இருக்கிறவனும் உனக்கு புருஷன் இல்லை. அப்ப மொத்தம் எத்தனை புருஷன்? 6 ஹஸ்பண்ட் அவளுக்கு. இப்பொழுது இருக்கிறது உனக்கு புருஷன் இல்லை. நீ தனிமையில இருக்கிற. அந்த ஊர் உன்னை ஒதுக்கி வச்சிருச்சு. அந்த ஊருக்கு உனக்கு சம்பந்தம் இல்லைன்னு இவர் தொடப்பட்டவளாக நீர் மேசியாவா என்று சொல்லிக்கிறேன். ஏசப்பா உங்கள்ட்ட நிறைய தடவை பேசிட்டே இருக்கிறார். அது ஆண்டவர் தான் தெரியாம நீங்களும் நானும் இருக்கும். ஒரு நேரத்துல ஆண்டவர் உணர்த்துவாரு, உங்க பேரை சொல்லி கூப்பிடுவாரு. மரியாதை எப்படி கூப்பிட்டாரு? மரியாதைன்னு கல்றையில கூப்பிட்டாரு. உடனே திரும்பி பார்த்து ரபுனின்னு சொன்னா. அதுக்கு முன்னாடி அவர் தோட்டக்காரன் நினைச்சிட்டு இருந்தான். ரபுனின்னு சொன்னார். சோ சமாரிய ஸ்திரீல ஆண்டவர் பேசிட்டே வராரு. கடைசியில பாருங்க, 28, 29 வாசிங்க. அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி நான் செய்த எல்லாவற்றையும் அவரை வந்து பாருங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? யாரு ஒருத்தருமே தெரியாத, முகம் தெரியாத அவர்கிட்ட முத பேச வந்தாலோ அவர் சொன்ன காரியம் வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்து தானோ. எந்த ஊர் அவளை ஒதுக்குச்சோ அந்த ஊருக்குள்ளதான் குளத்தை வச்சுட்டு உள்ள ஓடினா. எந்த ஊர் உங்களை அவமானப்படுத்துச்சோ அந்த ஊருக்குள்ளதான் தேவன் உங்களை மேன்மையாக வைப்பார். உங்களை உயர்த்துவாரு. உயர்த்துறது அவரோட வேலை, உங்களோட வேலை கிடையாது. பெருமையா எதுவுமே யோசிக்காதீங்க. எந்த இடத்துல நீங்க கேவலப்பட்டீங்களோ, எந்த உறவுகிட்ட நீங்க கேவலப்பட்டீங்களோ அந்த இடத்துல தேவன் உங்களை உயர்த்துவார். சத்தமும் அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எதை குறிச்சு கவலைப்படாதீங்க. தேவன் நம்மை காக்க வல்லவராக இருக்கிறார். கடைசியாக ஒரே ஒரு காரியம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 12வது வசனம். 1 ராஜாக்கள் 17:12. அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றார். 2 விறகு பொறுக்குகிறேன் என்றார். அதை மாத்திரம் அண்டர்லைன் பண்ணிக்கங்க. அது கூட தான் ஆழமான சத்தியம் இருக்கு. 2 விறகு பொறுக்கிறேன் என்றார். கொஞ்சோண்டு மாவு, கொஞ்சோண்டு எண்ணெய், 2 விறகு பொறுக்கிறார். அதை என்ன சொல்றா? நானும் என் பிள்ளையாண்டானும் சாப்பிட்டு செத்து போக 2 விறகு பொறுக்குகிறேன். அந்த 2 விறகு உங்கள்கிட்ட இருக்கா? இருக்கு. உங்கள்கிட்ட இருக்கு. யார் சொன்னா இருக்குன்னு? எங்க இருக்கு? வீட்டுல விறகு வச்சிருப்பீங்க. ஆனா இந்த விறகு வேற விறகு. இங்க பாருங்க, ஒன்று நெடுக்கு ஒன்று குறுக்கு. சிறுவதாங்க 2 விறகு. அல்லேலூயா சொல்லுங்க. ஒன்று நெடுக்கு ஒன்று குறுக்கு. எலியா சொன்னா அதை பத்தி கவலையே படல. அவர் சொல்றத காலையே வாங்கல. நீ போய் முதல்ல எனக்கு ஒரு அப்பத்தை செஞ்சு எடுத்துவான்னு சொன்ன. அவ போய் அவளுடைய இயலாமையிலும் போய் செஞ்சா. எத்தனை பேர் உங்களுடைய இயலாமையிலே அடுத்தவர்களுக்கு உதவி செய்கிறேன்? தன்னுடைய இயலாமை செத்து போறான்னு சொல்றா. எலியா சொன்னா போய் முதல்ல எனக்கு எடுத்துட்டு வா, நீ ஒண்ணு கவலைப்படாதன்னு சொல்றான். அப்ப போய் எடுத்துட்டு வந்து கொடுத்த மாத்திரத்துல 15வது வசனம் வாசிங்க. 15 வாசிங்க. செய்தாள். அதை இழுத்து சொல்லுங்க. அநேக நாள் சாப்பிட்டார்கள். அல்லேலூயா சொல்லாமா? 12வது வசனத்துல என்ன சொன்னா? சாப்பிட்டு செத்து போறோம். நான் என் பையனும் செத்து போறோம்னா. ஆனா அவளும் அவன் மகனும் அவன் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். எனக்கு அருமையான தேவ ஜனமே, உங்க வீட்டுல பானையில மாவும் குறையாது, எண்ணெயும் குறையாது, பர்சுல பணமும் குறையாது. அல்லேலூயா சொல்லாமா? குறைவில்லாமல் காக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை காக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதனாலதான் நீங்க எந்த அவமானமும் வந்தாலும் சரி, எந்த கவலை வந்தாலும் சரி, கர்த்தரிடத்தில் நீங்கள் முழுவதுமாக இயேசுவை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். நடந்த உண்மையை சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். பீகார் மாநிலத்திலே நான் எஃப்எம்பிபி டீம்ல இருக்கும் போது அந்த அக்கா வந்து நாங்க பீகார்ல ஊழியம் பண்றாங்க. அவங்க பேர் ரூத்ன்னு சொல்லி. அவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு உண்மை, நடந்த காரியம் அக்காவுடைய வாழ்க்கையில. அண்ணா இறந்து போயிட்டாங்க, சிக்காய் இறந்து போயிட்டாங்க. அவங்க 2 பிள்ளைகள், பையன் 1 பொண்ணு 1, டோனா ஊர்ல படிக்கிறாங்க. மிஷினரிகள் பள்ளிக்கூடத்துல படிக்கிறாங்க.
இந்த ரூத் அக்கா என்ன பண்ணிருக்காங்க, ஒரு மாதத்துல இப்ப என்ன பண்ணிருக்காங்க, 25ஆம் தேதி போல பார்த்தா வீட்டுல அரிசி இல்லை, உளுந்து இல்லை, ஒண்ணுமே இல்லை, சோப்பு இல்லை, எல்லாம் தீர்ந்து போச்சு. ஏன்னா மிஷினரிகளுக்கு அந்த போற காணிக்க எல்லாத்தையும் டொனேஷன் கலெக்ட் பண்ணி 10ஆம் தேதி 15ஆம் தேதி தான் அவங்களுக்கு போய் ரீச் ஆகும். ஒரு மாசத்துல 15ஆம் தேதி தான் காசு போய் கிடைக்கும். சோ அப்படி போகும்போது அக்காட்ட காசு இல்லை, ஒண்ணும் இல்லை, கையில வெறும் 10 ரூபா தான் வச்சிருக்காங்க. முட்டிக்கால் போட்டு ஜெபம் பண்ணாங்களா அக்கா? ஐயோ சொல்லவே என்னால முடியல, அழுதுகிட்டே சொன்னாங்க இந்த சாட்சி. முட்டிக்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட அழுதுகிட்டே கேட்டாங்க, ஆண்டவரே எங்க வீட்டுல ஒண்ணுமே இல்லையே, நான் என்ன செய்யறது, 10 ரூபா தான் என்கிட்ட இருக்குன்னு சொல்லி. ஆண்டவர் சொன்னால, மகளே ஒரு பேப்பர் எடுத்து உனக்கு என்னென்னலாம் வேணும்னு லிஸ்ட் எழுதுனாங்க. அரிசி, பருப்பு, உளுந்து, மளிகை சாமான், சோப்பு, பவுடரு, என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் எழுதுமா அப்படின்னாங்க. அவங்க அக்கா எல்லாத்தையும் எழுதியிருக்காங்க. எழுதிட்டு நான் சொல்ற டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போன்னு சொன்னாங்க பீகார்ல. அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு அக்கா போயிருக்காங்க. உள்ள நுழைஞ்ச உடனே 1வது 2வது 3வது ரோலாம் ஆள் நிக்குது, 4 5 கொஞ்சமா இருக்கு, 6வது ரோவும் இருக்கு. ஆண்டவர் சொன்னாரா, நீ 6வது ரோல போய் நில்லுங்க. 10 பேர் இருக்காங்க, மத்த எல்லாம் 2 3 பேர் தான் இருக்காங்க. 6வது அந்த கவுண்டர்ல போய் நில்லுன்னாரு ஆண்டவர். அக்கா போய் 6வது கவுண்டர்ல நின்று இருக்காங்க, கையில பேக் வச்சிருக்காங்க, 10 ரூபா மட்டும் வச்சிருக்காங்க, அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இன்னொரு நான் கேவலப்படக்கூடாது, வெக்கப்பட்டு போக கூடாதுன்னு சொல்லி நீ நில்லுன்னாராம். அப்ப இந்த 4வது 5வது கவுண்டர்ல இருக்கவங்க முடிஞ்சு போச்சு. 4வது கவுண்டர்ல இருந்தா அந்த சிஸ்டர் கூப்பிட்டாங்களாம், அந்த 6வது கவுண்டர்ல கடைசியா நிக்கிற அக்கா வாங்க, இங்க உடனே ஜாமான் வாங்கிக்கலாம் வாங்கன்னு சொல்லி. அக்கா கேட்டாங்களா, ஆண்டவர் என்ன போட்டு மன வேணாம் நில்லுன்னாரு. எங்கேயும் போகாத நில்லுன்னாரு. அக்கா அப்படியே நின்று இருக்காங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆள் குறையும் போது 1 மணி ஆயிட்டு லஞ்ச் டைம், டோர் க்ளோஸ்ட். அப்போ இந்த 4 5 கவுண்டர்ல இருக்கவங்க, பைத்தியக்காரங்களா இருக்கீங்களே, நாங்க தான் கூப்பிட்டோம்ல, அப்படியே வாங்கிட்டு போயிருக்கலாம்ல, எதுக்கு வெயிட் பண்றீங்க? அக்கா அழுதுகிட்டே ஜெபம் பண்ணாங்களே, என்ன ஆண்டவரே இவ்வளவு கேவலமா இருக்கு, கவலைப்படாத மகளே நீ நெல்லு அப்படின்னாரா. அப்படின்னு நின்னாங்களா. 2 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் ஆச்சு. அக்கா லிஸ்ட கொடுத்த உடனே அவரு அந்த கவுண்டர்ல இருந்தவரு ஒருவருக்கு ரேட்டு போட்டிருக்காரு, 7500 ரூபா வந்திருக்கு மொத்தம். அம்மா நீங்க பணத்தை எடுத்து வைங்க, நான் போய் ஜாமான் எடுத்துட்டு வரேன்னு கூட எடுத்துட்டு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் உள்ள போயிட்டாரு. அப்போ அழுதாங்கம்மா அக்கா, ஆண்டவரே 10 ரூபா தான் என்கிட்ட இருக்கு, நான் என்ன செய்யிட்டு போட்டேன். அப்ப திடீர்னு அது ஒரு கிறிஸ்டின் இன்ஸ்டிடியூஷன், அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மைக்ல செய்தி வருது. என்னன்னா, நாங்க இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஆரம்பிச்சு 5 வருஷம் கழிச்சு 6வது வருஷம் ஸ்டார்ட் ஆகுது. காலையில இருந்து பிரேயர் பண்ணி 2 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதனால இன்னைக்கு 6வது கவுண்டர்ல 2 மணிக்கு யார் ஜாமான் வாங்குறீங்களோ அவ்வளவு ஜாமான் ஃப்ரீன்னு சொன்னாங்க. அவ்வளவு ஜாமான் ஃப்ரீன்னு சொன்ன உடனே கதறி அழுதாங்களாக்கா. நீ மெய்யான தெய்வ நேசப்பா, என்னை நேசிக்கிற ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல அப்படியே முட்டிக்கால் போட்டு அழுதாங்க. அப்ப அந்த கேள்வி பேசின 4வது கவுண்டர் 5வது கவுண்டர் சிஸ்டர்ஸ் அக்கா எங்களுக்காக இந்த ஸ்ட்ராங்கான விசுவாசம் வரணும்னு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. எத்தனை பேர் அழுதுட்டு இருக்கீங்க, எத்தனை பேர் உடஞ்சி அழுகிறீங்க? கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுக்கலாமா? முடிந்தவர்கள் முழங்கால் படிக்கிட போறீங்க. நேரத்தை பார்க்காதீங்க, யாரும் கிளாஸை பார்க்காதீங்க. ஏசப்பா உங்களோடு பேசுகிற நேரம், ஆண்டவர் உங்களை தொட்ட நேரம் இது, உங்களை பெயர் சொல்லி அழைத்த நேரம் இது. மகளே, உன் வீட்டுல ஒண்ணு இல்லைன்னு நினைத்தியா? அதை நிரப்புகிற தெய்வன் நான் மாத்திரமே. உன்னை ஒரு நாள் நான் வெட்கப்படுத்த விட மாட்டேன், ஒரு நாள் உன்னை வெட்கப்படுத்த விட மாட்டேன் என்று சொல்லி சொல்லுகிற ஆண்டவர் உங்களோடு என்னோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுக்க ஆயத்தம் தானா? ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுக்க ஆயத்தம் தானா? ஒப்பு கொடுக்க ஆயத்தம் தானா? கண்ணீரோடு 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 இயேசுப்பா, என்னை கூட நீங்க சந்திக்கிற ஆண்டவராக இருக்கீங்க. உங்க வாழ்க்கையில எதையாச்சும் இழந்திருக்கீங்களா? அதை நினைச்சு அழுகிறீங்களா? கவலைப்படாதீங்க. இழந்தது ஆண்டவருடைய சித்தம். அவர் எடுத்துட்டு போயிருப்பாரு, அவருடைய பிள்ளையா எடுத்திருப்பாரு. உங்க குடும்பத்துல யாராச்சும் இழந்திருக்கீங்களா? கவலையே படாதீங்க, இந்த ஆண்டவருடைய சித்தம் உங்களுக்கு மீண்டுமாக தருவார். ஒரு அலையா சொல்லாமா? ஆண்டவர் இடத்துல கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க.
ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த செய்தி நீர் என்னோடு பேசினதுக்காக நன்றி இயேசப்பா. என்னை உடையும் ஆண்டவரே, உடைந்த உள்ளத்தோடு உமது பாதத்திலே நான் வருகிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கலாமா? யாரும் நீங்க பாட வேண்டாம், நானும் டைட்டஸ் மாத்திரம் பாட போறோம். நீங்க யாரும் பாட வேண்டாம். கண்ணீரோடு ஒப்பு கொடுங்க, கண்ணீரோடு ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். மகனே, மகளே, உங்களை பார்த்து கொண்டிருக்கேன். நான் அருமையான தாயே, தகப்பனே, தேவன் உங்களுடைய இருதயத்தை கேட்கிறார். உங்களுடைய உள்ளமே இயேசுவுக்கு தேவை. ஒப்பு கொடுப்பீங்களா? ஒப்பு கொடுப்பீங்களா? நன்றி இயேசுவே. குயவனே, படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே, குயவனே, படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. ஒப்பு கொடுக்குறீங்க தானே? ஒப்பு கொடுக்குறீங்க தானே? ஏசப்பா உங்களோடு பேசியிருந்தாருன்னா உங்களுடைய வலதுகையை மாத்திரம் நீங்க உயர்த்துங்க. ஏசப்பா, இன்னையிலிருந்து நான் உமக்கு சொந்தம் ஆண்டவரே, நான் உமக்கு சொந்தம். நான் எதை குறித்து சந்தேகப்பட மாட்டேன் ஆண்டவரே. இனிமேல் எல்லாவற்றையும் தருகிற தேவன் நீர் மாத்திரமே. நான் யாரையும் கேள்விக்குறியாக நான் பார்க்க மாட்டேன் ஆண்டவரே. உமக்காக 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 நான் ஓடுவேன் இயேசுப்பா. என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் உங்களுடைய வலது கையை நன்றாக உயர்த்தலாம், நன்றாக உயர்த்தலாம், நன்றாக உயர்த்தலாம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். ஒப்பு கொடுக்கிறீங்க தானே? கண்ணீரோடு ஒப்பு கொடுக்கிறீங்க தானே? தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். உங்கள் இருதயத்தை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவரை உடையும் என்று சொல்லி ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். மகனே, மகளே, உன் இருதயத்தை எனக்கு தார், நான் அதை நிரப்புவேன் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை பார்த்து பேசிக்கொண்டே இருக்கிறார். வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை நோக்கிடுமே. என்னையும் அம்மீத பாத்திரமாய் செல்லுமே. குயவனே, குயவனே, படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வலதுகையை உயர்த்தினவர்கள் உயர்த்தலாம், உயர்த்தலாம். தேவன் உங்களை ஆசீர்வதிக்க உங்களை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். நம்ம மத்தியில இருக்கிற மூத்த போதகரையா வந்து ஒப்பு கொடுத்த ஆத்துமாக்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்க போறாங்க. வலதுகையை உயர்த்தி இருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க, இந்த ஆடுகள் அவருக்கு சொந்தமாக உங்கள் இருதயத்தை கொடுக்க ஆண்டவர் இந்த நாளிலே உங்களோடு பேச போகிறார். மூத்த ஐயா வந்து உங்களுக்காக ஒப்பு கொடுத்த ஆத்துமாக்களுக்காக இப்பொழுது ஜெபிப்பாரு. ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்க தொடரணும்ப்பா, நீங்க தொடரணும், நீங்க தொடரணும், நீங்க தொடரணும், உங்க வல்லமை தொடரணும். நன்றி ராஜா. உடைந்த உள்ளங்களுக்கு ஆறுதல் ஏன்
வட இந்தியாவில் மிஷினரிகள் நிறைய பேர் சாகுறாங்க தெரியுமா? அதனுடைய அர்த்தம் உங்களுக்கு தெரியுதா? ஸ்ரீந்திரகாமும் அவருடைய பிள்ளைகளும் உயிரோட சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. அது நமக்கு உலகத்துக்கே தெரியும். அதே மாதிரி எத்தனை மிஷினரிகள் உயிரை கொடுக்குறாங்க, எது தெரியுமா? ஐயா ஒரு சாட்சி சொன்னார் பாத்தீங்களா? சாப்பாடுக்கே இல்லாத போது கர்த்தர் பைய தூக்கிட்டு போய் கடையில வாங்க வச்சுட்டு ஃப்ரீயா கொடுத்தாருன்னு சொல்ல அந்த கடவுளுடைய அன்பாக அவங்க ருசிச்சுறாங்க. அந்த ருசிச்சது அவங்கள உயிரே கொடுக்க வச்சிருக்கு. அதுதான் மிஷினரிகள் மறிக்கிற கூட தயங்காம உயிரை கொடுக்குறாங்க. ஆனா நம்ம எல்லாம் இன்னைக்கு வந்து சோதரம் எல்லாம் அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ள போகல. ஒண்ணு நம்ம சோத்திரம் எல்லாம் நமக்காக தான் நம்ம அழுகிறோம், கண்ணீர் பிடிக்கிறோம், தேவைகளுக்காக செபிக்கிறோம். ஸ்தோத்திரம் நல்லதான். ஆனாலும் கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதித்தார். கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதித்தார். உங்களை சுகமாக்கி அனுப்புவார். Jesus, hallelujah, hallelujah, Jesus. தேவனுடைய பிரசன்னம் ஆலயத்துக்குள்ளாக இருப்பதற்காக தேவனை அதிகமாக நான் துதிக்கிறேன். நன்றி இயேசுப்பா. சூத்திரம் 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 எல்லாம் கர்த்தர் நிறைவாக்கி அனுப்புவார். ஆறுதல்படுத்தி அனுப்புவார். எல்லாம் கர்த்தர் நிறைவாக்கி அனுப்புவார். இறக்கமும் பரிசுத்தமும் மகத்துவம் உள்ள தெய்வமே, நீங்க யார் என்பதை நாங்கள் இன்னும் அறிய வேண்டிய காரியம் நிறைய இருக்குப்பா. அன்பை நாங்கள் இன்னும் அதிகமாக ருசிக்க நீங்கள் வழிவாசலை கர்த்தர் திறந்து விடுங்க, கண்களை திறந்து விடுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் அந்த மேல நம்பிக்கை வைத்து போங்க, சமாதானத்தோடு போங்க. கர்த்தர் நீங்க என்ன காரியத்துக்காக கை வைக்கிறீங்க அது நிறைவாகும். உற்சாகமாக ஒவ்வொரு பிள்ளைகளின் பிரசன தொடர்ந்து இயேசுவின் நாமத்தினால சாத்தானுடைய கட்டுகள் எல்லாம் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கட்டவிழ்க்கப்படுவதாக. ஒவ்வொரு சிந்தனையில ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சிந்தனையில இருக்கிற எல்லா வல்லமைகளும் அவிசுவாசத்தின் வல்லமைகள், பெருமையின் வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உடைக்கப்படுவதாக. பிள்ளைகள் இன்றைக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்வார்கள். விடுதலை சுதந்திரித்துக் கொள்வார்களாக, சமாதானத்தை சுதந்திரித்துக் கொள்வார்களாக, ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்வார்களாக. ஆண்டவரே ஆசீர்வாதங்களை, பணம், ஐஸ்வர்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்களாக, நிலங்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக, கர்ப்பத்தின் கனிகளை ஆண்டவரே சோதர வாரிசுகளை சோதரித்துக் கொள்வார்களாக. கர்த்தாவின் பிள்ளைகளுடைய எல்லா கடன் பிரச்சனைகளும் தீர்வதாக, ஆண்டவர் மனவேதனைகள் தீர்வதாக. அப்பா சோத்திரம் பிள்ளைகளுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எல்லா சாத்தானுடைய ஆயுதங்கள் எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாய்க்காதே போவதாக. ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. சோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம். அந்த சகையினுடைய வீட்டுக்கு நீங்க போனீங்கல்ல, மாறி ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்க போறீங்க. ஒவ்வொரு குடும்பத்திலையும் தங்குங்கப்பா. சமாரியஸ்தனி வீட்டுக்கு நீங்க போனீங்க, அதே மாதிரி நீங்க போங்க. சந்தோஷமா ஆண்டவரை ரிசீவ் பண்ணுவோமா? ஆண்டவர் வீட்டுக்கு வருகிறார். Hallelujah.
ஒரு மிஷினரி சாட்சி சொன்னாரு, அடுப்புல மணல் இல்ல, ஸ்டவ்ல மணல் இல்ல, அரிசி கொஞ்சம் இருக்கு, சமைக்கணும், என்ன செய்யறது? அன்றைய ஜெபம் பண்ணாரா, ஆண்டவரே இந்த மண்ணெண்ணைக்கு பதிலா தண்ணியை ஊத்துறேன், நான் சமைக்கிற வரைக்கும் இது எரியணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise God. நான் ஜெபம் பண்ணிட்டேன், தண்ணியை ஊத்திட்டேன். ஆமென். அவர் சமைச்சு முடிகிற வரைக்கும் அந்த தண்ணியில தீ எரிஞ்சிருக்குங்க. ஆண்டவருடைய அன்பை மிஷனரிகள் ருசித்து பார்த்து கர்த்தருடைய அவன் நாமத்துக்காக அவர்கள் ஜீவனை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களால் ஆண்டவர் விட்டு விலகவே முடியல. அடி வாங்கினாலும் சரி, செத்தாலும் சரி, ஜீவனை கொடுக்கிறாங்க. ஆமென். விஷாமா கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கும் செய்வாருங்க, நமக்கும் செய்வாரு. நம்புறீங்களா? எல்லா துதியும் கனமும் மகிமை ஸ்தோத்திரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவாகிய தேவனுக்கே நாங்கள் வந்திருக்கிறோம். தாசனுக்காக செபிக்கிறோம். அளவில்லாமல் இன்னும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தை கொடுங்க. இன்னும் அநேக நாட்கள் வந்து போக கர்த்தர் உதவி செய்யுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். செய்து கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் என்ன விரும்பினார்களோ அவர் உன் மன விருப்பத்தின் படி ஆலோசனைகள் எல்லாம் 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 நிறைவேற்றுவார். மாலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலையிருந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிறைவேறாமலும் இருக்கும் என்று உன்மேல் மனது கர்த்தர் சொல்லுகிறார். ஒவ்வொருவரையும் ஆறுதல் படுத்தி போறதுக்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. எல்லாரும் கரங்களுக்கும் விட்டு ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மேல் பிரகாசிக்க பண்ணி நம்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மேல் பிரசன்னமாக்கி நமக்கு சமாதான கட்டளையிட கடவர். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. Praise the Lord.